என்னோட வாக்கு வந்து 2026 நாம் தமிழர் கட்சிக்கு தானே. என்ன காரணம்? என்ன காரணம்னா, மற்ற கட்சிகள் இருக்கிற வேலையில நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் களத்துல நின்று போராடுது. பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அதுல பலவற்றில் வெற்றி அடைஞ்சிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல, உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி. இப்ப விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது கேட்கறதுக்கு யாரும் வரல. அதே போல இங்க ஆத்துல ஒழுங்கான நீர், எப்படி சொல்றது, வடிகால் இதெல்லாம் சரி பண்ணாம சீர் பண்ணாம அப்படியே கிடக்குது. அது எதையுமே பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் பாக்குறாங்க. அதாவது பணத்தை அடிக்கிறது எப்படி, அதை மட்டும் தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அது எதுவும் பாக்குறது கிடையாது. அதனால வந்து மாற்றம்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே. அறம் சார்ந்த எல்லா வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு இருக்குது. அது இல்லாம களத்துல நிக்கிறான முக்கியமா. மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல வீட்டுல உட்காந்து நம்ம எதுவும் பண்ணல, களத்துல நின்று போராடி அதுலதான் வெற்றி பெறோம். உங்க வயதுல நிறைய இளைஞர்கள் வந்து விஜய் ஆதரிச்சு போறாங்களா? ஒரு 20-30 வருஷமா படம் நடிச்சே வந்ததுனால அவர் எல்லாருக்கும் பிடிக்குது. ஒரு அன்பின் வெளிப்பாட்டு காரணமா தான் அவர் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஓட்டு போறது நிக்கிறாங்க. அவர் பிடிச்சிருக்கு, மத்தபடி அவர் அரசியல் காரணமோ அவர் களத்துல நின்று போராடுற அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணே. அவர் படம் நடிச்சிருக்காரு, அது மூலியமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால வாக்கு செலுத்துறது நிக்கிறாங்கண்ணே.